காம்ஷியஸ் விஷஸ். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். நேற்று செஷன் பார்த்ததுக்கு அப்புறமே நிறைய கேள்விகள் சிலர்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு செஷன் அப்போது எப்படி தாட்ஸில் வேலை செய்யணும், நம்மளோட எண்ணங்களை எப்போவுமே குழந்தை வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி எப்படி யோசிக்கணும், ஏண்டா எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்களையெல்லாம் இயல்பாகவே தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முயற்சி இப்போ உருவாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு குழந்தை வேணும், குழந்தை கிடைக்கிறதுக்கான எல்லா வித மாற்றங்களும் என்னோட உடம்புல நான் பார்க்குறேன். ஒரு நல்ல சூழல் உருவாயிட்டு இருக்கு. இந்த சூழலில் இப்போ குழந்தை வரதான் எனக்கு சரியானதா தோடுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, உங்களோட உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். எப்பெல்லாம் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், எப்பெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கோம், ஏன்னா அதுதான் உடலுக்கு தேவை. உடலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உணர்வு தான் உடல் எதிர்பார்க்கும். அதாவது உணர்வு அப்படிங்கிறது உங்களோட அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீலிங்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, முடியும் போது ஒரு மாதிரி நீங்கள் நல்லா பேசின ஒரு ஃபீல் இருக்குது. ஓ, இன்றைக்கி நான் சூப்பராக பேசினேன் அப்படின்னு நினச்சா அது ஒரு உணர்வு. இந்த மாதிரியான உணர்வே நாள் முழுக்க இருந்ததுன்னா கடைசியில் அது உணர்ச்சியாக இருக்கும். அப்போ அது கடைசியில் ஒரு பாசிட்டிவ் எமோஷனாக மாறும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஒரு மாதிரி ஜாலியாக, மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குதூகலத்தோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அந்த மாதிரி குட்டி குட்டி பாசிட்டிவான உணர்வு என்ன பண்ணுன்னா, உடலில் நம்ம இப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஹார்மோன்ஸை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த நிலை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே இயல்பாக நடக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எங்கிட்ட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 4 இயர்ஸாக குழந்தை இல்லை. அப்போ இப்போ குழந்தை வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்ததுக்கப்புறமே சில டேர்ம்ஸ், அதாவது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சில வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 4 வருஷம் குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது இப்போ அவங்க 5வது வருஷத்தில் இருக்காங்க, எனக்கு 5வது வருஷத்துல இருந்தால் குழந்தை வரணுங்கிற மாதிரி எனக்கே ஒரு எண்ணம் இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ எனக்கு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக சில ப்ராக்டிஸ் கொடுத்தோம். அதை தவிர அவங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் இருந்தது. என்னென்னா, அவங்க கல்யாணமாய் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமான சின்ன உறவு சார்ந்த சிக்கல்கள். அதில் முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் இவங்க கூட பேசும்போது குழந்தை இல்லைங்கிறத அவங்க குத்தி காமிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம். அவ்வளோதான். அது இருக்கிறதுனால இவங்கனால இந்த வீட்டில் அதிகமாக இருக்க முடியல, ஸோ அங்கே போயிடுறோம், அவங்களோட அம்மா வீட்டுக்கு நான் அதிகமாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ்ட்டு இவங்க பேசும்போது அவங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை யோசிக்காதீங்க, நிறைய நேரம் ஓட விடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணணும்? ஹஸ்பண்டோட சிஸ்டர் அப்படின்றவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. அவங்க நம்ம கூட நல்லா பேசணும், நல்லா பழகணும், நம்ம மேலே ஒரு மரியாதை அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க சொன்னேன். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேர் கொடுக்குற மாதிரி, ஒரு கால் பண்ணி அவங்களோட ஹெல்த் வைஸ் என்கொயர் பண்ணுற மாதிரி எல்லாம் உண்மையாகவே நடந்தது. அப்போ இவங்களே ஃபீல் பண்ணாங்க, பரவாயில்ல, என்னை ஒரு முக்கியமாக நினச்சி எனக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எப்படி மாறுச்சு? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தவறுதலாக இருந்தது, நம்ம கூட இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு மனசுக்கு சங்கடமாக இருக்கிற சில விஷயங்களை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அது நிறைய நேரம் ஓட விட்டு பார்த்துருவோம். அது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் இமோஷன்ஸை கிரியேட் பண்ணிடும். அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம உடல் அளவுலையும் சில சிக்கல் வரும். இப்போ அந்த பிரச்சனையை தான் அவங்க சரி பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு உறவு சார்ந்து அவங்க வீட்டில், அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் எல்லாத்துக்கூடயும் அவங்க நல்லா பழக ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல ஒரு உறவு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்த மன இறுக்கத்தை சரி பண்ணது தான். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எங்கே எல்லாம் நம்ம பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த ஹாப்பி ஃபீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில ப்ராக்டிஸ் உங்களுக்கு காம்ஷியஸ் மெடிடேஷனில் சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஹாப்பி ஃபீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மனசுக்கிட்ட எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமாக இருந்தால் சொல்லலாம். அதை அதிகமாக சொல்லி பார்த்து நல்லதை மாத்திரம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். தேவையில்லாதது வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், ஓட விடக்கூடாது. அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா சில கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, அதை ஸ்டாப் பண்ணால் அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு எனக்கு தீர்வு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஏதாவது மனசில் ஒரு நெருடல் மாதிரி ஓடுது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா அதையே நீங்கள் போய் நீட் பேஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். அந்த
எக்ஸாக்டாக சுச்சுவேஷன்ஸ் எடுத்து அதை எப்படி தேவை சார்ந்து யோசிக்கணுமோ அப்படி யோசிச்சிங்கன்னா மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நான் என்கிட்ட வந்த ஒரு விமன் அவங்களோட வீட்டில் நடந்தது. அதே வந்து பாருங்கள், அந்த ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட பேசினது ஏதோ விதத்தில் கஷ்டப்படுத்துறதுனால அதையே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு வந்து அவங்க எங்கூட பேச வராங்க, நல்ல விதமாக பேச வராங்க, ஆனால் இந்த சூழல் இப்படி ஆயிடுது, கண்டிப்பாக நல்லா பேசுவாங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு நல்ல முடிவாக மாறிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு என்ன நடக்கணுன்ற ஒரு கேள்வி இருந்து அதுக்கான பதிலை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து உண்மையாயிரும். இப்போ இன்னைக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தேவை வந்து உடலுக்குள்ள நல்ல விதமான உணர்வு. அந்த உணர்வுங்கிறது தான் நம்மளுக்கு அதிகமாக வேலை செய்யும். ஒவ்வொரு செகண்டுமே வந்து அதை ஃபீல் பண்ணும். நீங்கள் ஏதாவது வேலையில் இருப்பீங்க, வேலை முடிச்சதுக்கப்புறம் அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, யார் கூடயா பேசினதுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை எனக்கு குழந்தை வேணும்னு நீங்கள் காலையில் எழுந்து மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் குழந்தை உருவாக்குறதுக்கான சூழல் ஏதோ ஒரு விதத்தில் அமையிற மாதிரி நினச்சி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழல்லையுமே வந்து அதிகப்படுத்தி பார்க்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட உடலில் வரக்கூடிய மாற்றம் வந்து உங்களுக்கு இயற்கையாக என்ன நடக்கணுமோ அதையே நடத்தி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸோடு சேர்ந்து கான்ஷியஸ் மெடிடேஷனோட ஆடியோவை லிசன் பண்ணுங்கள். அடுத்த ஆடியோ கேட்குற வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து சில சென்சேஷன் ரிலேட்டடில் சொல்லியிருப்போம். அதாவது இப்படி கைகளை சேர்த்து வைக்கும் போது உருவாகிற அந்த உணர்வுகள், எங்கள் உடல் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகள், அதெல்லாம் கவனிக்க சொல்லி நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நீங்கள் கவனித்து உங்கள் மனசை ரொம்ப லேசாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பாக உருவானதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் முடியும் போதே உங்களுக்கு நிறைய கேள்விகள் உருவாகும். அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் எப்போவுமே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹேவ் அ கான்ஷியஸ் டே.